அவளை பத்தி தவறெல்லாம் பேசாண்டி அவ எங்கதான் போற எங்கதான் வர தெரியலையா போறநம்ம சொல்ல மாட்டா வரணும் சொல்ல மாட்டா அந்த மாநகரத்தைய சக்காலத்தை வரட்டும் அவளை ரெண்டு நான் பாத்துறேன் அப்படியா அவ எங்கதான் போறணும்னு தெரியாது நீதான் காதலிக்கிறியாமே இங்க பாரு அது மட்டும் கிடையாது எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சோட இவளுக்கு நிறைய தெரியும் அப்படியா ஏன்டி ஸ்ரீனா அந்த மாநகரத்தைய சக்காலத்தை தடவை இதை பாத்தியா அவனை பாக்கவே இல்லக்கா பொய்யெல்லாம் சொல்லாத சத்தியமா சொல்றேன் யாண்டி 6 மணிக்கெல்லாம் சேத்பட்லயே பாத்தியாமே அக்கா வேன் விட்டு இறங்கும்போது அவளை பார்த்தேன் அப்படியா அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லக்கா அப்படியா சத்தியமா பார்க்கல நிச்சயமா உண்மையான பார்க்கல அப்படியாகட்டும் தடவை நீ பாத்தியாடி தெரியலையா ஆமா பார்த்தேன் பாக்கலையா அந்த மாணவனுடைய சக்காத்தி எங்கதான் போறாரு எங்கதான் வர தெரியல போறவங்க சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் அவ வந்தா யாருமே அவள்கிட்ட பேசாதீங்க பேசக்கூடாது அவளை அழைச்சு பார்க்கலாமா யாண்டி தலபாக்கியம் மாடி போட்டு தலபாக்கியம் ஐயோ போத்திக்கல வந்துட்டேன் நீ அழகான சொன்னா அழகேட்ட கண்ணேனா யாங்கிட்ட இருப்பதென்ன
நான் தேங்காய் மூடி மேலதானே வச்சேன். தேங்காய் மூடி கூட இது வச்சு நல்லடியா தேங்காய் மூடி கூட வலித்தான். அடி மானகட்ட பண்ணு, அடி ஈடுகட்ட பண்ணு, அடி வாங்கி துணை பண்ணு, அடி பொறும்போக்கு பண்ணு, அடி லக்காடி பண்ணு, அடி பாடுக்கு பண்ணு, அடி பண்புதுக்கு பண்ணு, அடி பொறும்போக்கு, அடி எச்சியால, அடி ஏஜென்ட், அடி குப்பையில, அடி குமுஸ்தா, அடி மானகட்ட நாயே, ஈடுகட்ட நாயே, வாங்கி துணை நாயே, அடி பொறும்போக்கு நாயே. ஒரு பெண்களுக்கு பிறந்து விட்டால் ஒரு பெண்ணு எங்க இருக்குது தெரியாதடி மானகட்ட நாயே. என்ன ஆச்சுன்னு உனக்கு இப்ப இவ்வளவு வச்சிருக்கேன் எங்க அக்கா பாத்துட்டு சொல்ற பத்தியா கறிக்கிறா பாரு இம்மாத்திரம் வச்சிருக்கியா எம்மாத்திரம் கொட்டினா பத்தியா ஆண்டி ஒரு பெண்களாக பிறந்து விட்டா நாங்க எல்லாம் ஓனர் கட்டுற 2 லட்சம் வாங்கி நாங்க 5 பேர் சில்கான வச்சுட்டு வந்துக்கிறோண்டி. சிலுக்கானா நேச்சுரலா உண்மையானமா சத்தியமாவா சிலுக்கானா ஒரு பக்கம் ஒரு லட்சமா ஒரு பக்கம் 1 லட்சம் கிட்ட ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்கி நாங்க 5 பேரும் சில்கான வச்சுக்கிறோம். இன்னாண்ட தேங்காய் மூடி 1 லட்சம் இன்னாண்ட தேங்காய் மூடி 1 லட்சம். அறிவில்லையா பெண்கள் பார்த்தா எப்படி பேச தெரியாது உனக்கு இல்ல அப்பயே நான் நினைச்சேன் பூஜை போடும்போது 4 தேங்காய் ஒச்சு வச்சிருந்தாங்க. உள்ள போய் பார்த்தா தேங்காய் மூடி காணோம். இப்பதான் தெரியுது தேங்காய் மூடி எங்க இருக்குதுன்னு. கட்ட முடிச்சிரும் அடி சிக் ஓடு 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 தேவடியா ஓடு 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 தேவடியா போடியா நாடியா அடிய மானகட்டையா சக்கால அடிய மாப்பிள்ள அடிய அக்கு அடிய சா அடி உன் வாயில எக்குவால விட்டா இல்ல எதக்கண்டு ஆடுறீங்க இந்த ஊர் மாப்பிள்ளைகளை பார்த்து ஆடுறீங்களா? எந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வாய்வன் நினைக்கிற இல்ல நீ வாய்வன் நினைக்கிற 3 நாள் அர்த்தம் தான். நீ ஒரு பெண்ணு அவளும் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணை பத்தி அப்படிலாம் பேசலாமா? ஐயோ நாங்க பெண்கள் கிடையாது நாங்க தான் டபுள் டக்கர். தொட்டப்ப கட்ட முடிஞ்சிடும் அடி மான கட்ட நாய். ஒரு பொம்பளையா பிறந்த ஒரு அடக்க உடக்கவானா கண்ணாடி அடக்க உடக்க நாய் இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது உங்ககிட்ட நாய் அடி மான கட்ட நாயா ஈழவட்ட நாய். ஒரு பெண்களாக பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகையான குணங்களை படித்திருக்க வேண்டும். ஆண்ட உனக்கு என்ன வச்சு படிச்சிருக்கிறான்? அம்மாக்கு மட்டும் கிடையாதா? என்னடி இருக்கு? அம்மாக்கு பின்னாடி இருக்குது என்னடி இருக்கு? அச்சம் நானும் மடம் பைப் செட்டு குண்டு செட்டு வாசரு நட்டு போல்டு ஸ்பேனர் எல்லாம் இருக்குது அம்மா கிட்ட. இதெல்லாம் வச்சுக்கினு இந்த ஊர்ல பெரிய ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு போயிட்டு போடி மானகட்ட நாய நீ ஒன்ன கிரிஸ் தடவுத்துக்கு வாயா. அந்த கிரிஸ்ல எனக்கு தடவ தெரியாது. நீதான் ஊருக்கு போட்டா பின்னாடி தடவுறியாமே. ஆமா இப்ப ஒரு 10 நாள் தடவின்னு தான் இருக்கேன். ஆமா அதே வேலை தான் உனக்கு. தொடப்ப கட்ட முறிஞ்சிடும் அடி மானகட்ட நாயே. ஏண்டி பெண்களாக பிறந்து விட்டால் நாங்க எல்லாரும் சீக்கிரத்துக்கு நந்தவரத்துக்கு ஓடி வந்தோம். உனக்கு ஏற்கால தாமதம் எங்க போன எந்த கட்ட பயில பார்த்த எந்த மொட்டை பயில பார்த்த எவன்கிட்ட போன் நம்பர் கொடுத்த எவனை வர வச்சு பேசிட்டு வர மானகட்ட நாய. எனக்கு அதே வேலை தான். ஊர்ல வந்த உடனே நம்பர் வாங்கிக்கணும் ஏரிக்கரைக்குள்ள போயிட்டு வந்தேன். உங்க புத்தி தான் ஏண்டி என்கிட்ட சொல்லுவீங்க? யாரு புத்தி? நாங்கெல்லாம் ஒரு சில வாயிரம். ஐயோ உத்திமி ஓம் சக்தி பத்தினி பராசக்தி. நீ பத்தினியோ வெடிகாத்தால எத்தினியோ யாரு காலையில தான் நோட்ல ஏதனம் போல. நாம ஒரு கணக்கு எடுத்து லிஸ்ட் வச்சுக்கோ. ஐயோ ஏண்டி கால தாமதம் கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காருக்கு பால் குத்துட்டு வரேன். உங்க வீட்டுக்காரருக்கு எருமகோட வயசாவது அவனுக்கு போய் பால் குடுத்துட்டு வரேன்னு சொல்றேன். அவன் பால் குடுக்கணும்னா நான் யா புடுங்குறேன். என்னடி சொல்றேன்? ஆண்டி என்னடி? எங்க வீட்டுக்காருக்கு உசுணும். உங்க வீட்டுக்காருக்கு உஷ்ணம் உசுணும் உஷ்ணம் உசுணும் உஷ்ணம் எப்படியா உசுனண்டி? வார்த்தைக்கு வார்த்தையில தெவடியான்னு சொல்லாதே. நான் தர்ம பத்திரியா நானும் இவ்வளவு வாழ்ந்துட்டு வரோம். எங்க வீட்டுக்காருக்கு உசுணும். உங்க வீட்டுக்காருக்கு உஷ்ணம் உஷ்ணம் உஷ்ணம். சரி உஷ்ணண்டி. அவ தாண்டி எங்க வீட்டுக்காருக்கு உஷ்ணம் உஷ்ணம். எங்க வீட்டுக்காருக்கு சூத்தி மேல போங்க. உங்க வீட்டுக்காருக்கு சூட்டு மேல போகுது.
சூத்தி மேல பொங்குது சூட்டு மேல பொங்குது சூத்தி மேல பொங்குது சூட்டு மேல பொங்குது. என் வாயில பூரலன்னா உருளி உன் வாயில புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை பூர வச்சு 3ஆம் சனிக்கிழமை நான் அணியித்துக்கிறேன். அப்படியே ஆகட்டும் ஆமாண்டி. டாடி ஆ, எங்க வீட்டுக்காரர் தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு உங்க வீட்டுக்கார தூக்க அடுப்பு மேல உட்கார வச்சு பாலை ஊத்தி ஒரு விரட்ட சொருவி ஏய், விறகு எங்க சொல்லுறாங்க? அடுப்புல சொருவி உன் கை பாவனைய சரி கிடையாது. அடுப்பு இங்க இருக்குது. அடுப்புல சொருவி அடுப்புல சொருகி குடி மிளகாய் தூளை போட்டு அடி மானங்கட்ட நாயே, பால்ல போய் யாரும் மிளகாய் தூள் போடுவாங்களா? வேற என்ன போடுவாங்க காபி தூள். அந்த காப்பி தூளை போட்டு ஏய், புரி காபி. அந்த புரி காப்பி தூளை போட்டு புரி காபி. ஏய், அந்த புரி காப்பி தூளை போட்டு புரி காபி. புரி காப்பி ஆ, அந்த புரி காப்பி தூளை போட்டு போட்டு. நான் பால் கொச்சுன்னு பால் இருக்கும். கொச்சின்னு இருக்கும். எங்க வீட்டுக்கார் வாய் பிரிச்சுன்னு இருக்கும். ஐயையோ, அடிப்பாவி. ஐயோ, நான் என்ன சொல்வேன் தெரியலையே. கொஞ்சம் நான் எப்படி சொல்வேன் ஏதோ சொல்ல தெரியலையே. நான் எதாவது சொல்வேன் ஏதோ சொல்லுவேன். வாயால தாண்டி சொல்லணும் சூத்தாலியா சொல்லுவேன். என்னால இவளால ஒண்ணுமே சொல்ல இருடி கொஞ்ச நேரம் யாசி அடிப்பாவி. இனிமேல் கொண்டு உன்னால நல்ல சேலைகளை கட்ட முடியாது. உன் கை நிறைய வளையல் போட முடியாது. உன் நெத்தில தேகமிட முடியாது. உன் கூந்தலிலே பூவை சுட முடியாது. இது மாதிரி நல்ல நல்ல ஆடைகளை போட முடியாது. இந்த மாதிரி புது புது ஆடைகளை போட முடியாது. எங்க வீட்டுக்காரனுக்கு என்ன ஆயிருக்கும்? யாண்டி இன்னார உங்க வீட்டுக்காரன் செத்துட்டு எங்க வீட்டுக்காரன் செத்துட்டு இருப்பானே. யாண்டி அழுவுற? யாண்டி அழுவுற? எங்க வீட்டுக்காரன் செத்துட்டு இருப்பான். ஆமாண்டி, செத்துட்டு இருப்பா. செத்தா சாவிட்ட விடு. யாண்டி அவனை கட்டின்னு வந்து இன்னும் சுகத்தை என்ன கண்டு சுகத்தை காணல? இதுக்கு லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணுவாங்க. யாண்டி நானும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன். அவனால ஒரு சுகத்தை நான் காணல. எங்க அக்கா தான் சுகத்தை காணறா. சத்தியமா லவ் பண்ணி தாண்டி கல்யாணம் பண்ணுவாங்க. உங்களுக்கு லவ் மேரேஜா? ஏய் லவ் அரேஞ்சுடி. அப்படியே சொல்றேன். ஆமாண்டி. என்னடி? அவன் டெய்லி 3 குவார்டர் குடிச்சிட்டு வரான். டெய்லி 3 போட்டு குடிக்கிறான். வாதில வந்தானே வந்தானே. மாமா காதுக்கு கம்பளி எடுத்து குடுன்னு கேட்டேன். ஆமா மாமா, காதுக்கு கம்பல் கேட்டேன். நீ காது இருந்தா தானே கம்பளி கேப்ப. கம்பல் கேப்பேன். என் காதை பூச்சி கச்சி ஐயோ, கேட்டேன். என்னடி சொல்ற? உண்மையான அப்படியா? ஒரு நாள் ஆசையா கை நிறைய வலையில எடுத்து குடு மாமா. கை நிறைய வளையல் கேட்டேன். நீ கை இருந்தா தானே வலையில கேப்ப. கை இருந்தா வளையல் கேப்பேன். என் கைய பூச்சி கச்சிட்டேன். ஐயோ, நீ ஆசையா வளையல் கேட்டே அது கையை பிடிச்சு வச்சிரு நாயமா. ஏண்டி ஒரு நாள் வலையில பூரலனா உருளி. யாண்டி உன் வாயில சீக்கிரமா தாடி போற வைக்கிறேன். இதுதான் அப்படியே குளு குளு குளுன்னு காத்து வரும். குளுகுளுன்னு காத்து வருதா? அப்படியே ஏசி மாதிரி இருக்கும். ஏசி மாதிரி இருக்குதா? எப்படி போய் எப்படி தெரியுமா காத்து வரும்? எப்படி எப்படி அப்படியே உள்ள போய் மேல வரும் ஏசி மாதிரி காத்து. அப்படியாடி? ஆமா நீ எங்க புறப்படுது? இது ராமகிருஷ்ணபுரத்துல புறப்பட்டு ராமகிருஷ்ணபுர கிராமத்திலே புறப்பட்டு இது சென்னைக்கு தான் போகும். ஏய் நாயே நாயே சென்னை 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 ஏதோ ஒண்ணு ஒரு சென்னை. ஏய் சவுத்த வார்த்தல போடு. ஆ. ஆமா சென்னை டி. சென்னை சென்னைக்கு போய் சென்னைக்கு தான் போகும். சென்னைக்கு புறப்பட்டு எங்க புறப்படுது? ராமகிருஷ்ணபுரத்துல புறப்பட்டு சென்னைக்கு தாண்டி போகும். அப்படியா? ஆமா. இப்படி பேசிக்கொண்ட நேரம் தெரியாது. ஆனந்தி எங்க செல்வது வழக்கம். காவுக்கு தோப்புக்கு அக்கா தங்கச்சி யாரா கூட்டின்னு போயா? விறகு வெட்டடி. அப்படி விளக்கமா சொல்றீ. இப்படி பேசிக்கொண்ட நேரம் தெரியாது. ஆனந்தி மன்னர் சபைக்கு நாட்டியம் ஆட போவது வழக்கம் அல்லவா? மன்னர் சபைக்கு போக வேண்டும் என்றா இங்க இருக்க பாரத மலர்களை பறித்து மாளிகை சரம் தொடுத்து மன்னர் சபைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அல்லவா? புறப்பட போகலாம். அழகு யாண்டி என்னடி என்ன நோட்டு பெருமையில பார்க்கணும். உன் மனசுக்குள்ள ஆசை சொல்ல வேண்டும். அது நாங்க எல்லாரும்
நான் ஜாடி போறேன்னு தெரியும். கூத்தாடம் வரல ஒண்ணு வரல போடா. நாவுடா. என்ன பார்த்து கேட்ட பரு கேள்வி. இதே ராமகிருஷ்ணாபுரத்துல தலைவரை பார்த்து சாராய கடை வச்சு போயிச்சுப்பேன். சாராய கடை வச்சு போயிச்சுப்பேன். ஐயா சும்மாக்கிறார் அவருக்கு விதி இல்லைன்னா கூத்தாட முடியலன்னா என் கடை பக்கத்துல சால்னா கடை போட்டு தரேன். வந்து விக்கிற கடை அவருக்கு நக்கிற கடை. வளைய விரிச்சு போட்டா மாட்டுறது மாட்டோம், எதுவும் மாட்டலன்னா உமால நக்குடா நக்கு. அடிக்க மாட்டேன். அம்மா மேல சத்தியமா உன்னை அடிக்க மாட்டேன். இருக்காத சுத்து வாயெல்லாம் பத்திக்குது. அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அம்மா மேல சத்தியமா தான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். உன் மேல சத்தியமா அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன பிடிக்கிற என்ன போன சாட்டு போன எங்க பட்டுச்சு சாட்டு போன போறியே எங்க போற வேகமா வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவ மெடிக்கல் லீவ் எத்தனை நாளைக்கு 3 மாசமா கேட்டுக்கிற வீட்டு பக்கமே அனுப்ப மாட்டீங்க. இன்னும் 2 மாசத்துக்கு நீ லீவே கேட்க முடியாது. செத்தாலும் இதே இடத்துல சாவு அடிக்காத ஓகுது. அண்ணனோட சோறு சாப்பிட்ற போகும்போது இந்த வை போற வரும்போது இந்த வை வரியா ஏற முடியலையா? இந்த உடம்பு வச்சு நீ யாரும் முடியாது. கொஞ்சமா சாப்பிடணும். நான் தான் தூண்டுறேன். அப்படியே ஏன் தூண்டு வந்தேன். அண்ணன் கூட சாரு எந்த இல்லைன்னா அப்படியே பள்ளி சேதும்புற மாரி சேதும்புறிய தெரியலையா? அடிக்காத. ஏன் வலிக்குது. துட்டுமா துட்டு எவ்வளவு காலையில 350 ரூபாய் கொடுக்குறீங்களா? உன்ன 1000 ரூபாய் யாரு 1000 ரூபாய் சீட்டு கட்டிடு. அப்ப என்னாச்சு 1350. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 1350 ரூபாய். ஏய் போ கூத்து வாயிலாம் டாய் முடியா சரியா குத்துட்டு வாய புண்ணாக்கு போடு. வாய குடுத்துட்டு இந்த வாதாட கோட்டையிலே நான் எப்படி நல்லா கிடைக்கா வஞ்சிட்டு வாங்க. யாரு தெரியுமா உனக்கு? தெரியாது. நமக்கெல்லாம் குருமகன் புரியுதா? அங்கேயே போய் அங்க நிக்கிற பள்ளத்திற்கு ஷாவ போறியா? செத்து என் உயிர் எடுக்கிறியா? வாங்கி வந்து பணம் எல்லாரும் இன்னும் ஒரு 10 லட்சம் வாங்கி போனா அங்க போய் நிக்கிற ஒட்டா. ஏய் இந்த பாதாள கோட்டையிலே எவ்வித குறை இல்லாமல் சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகிறேன். அப்படி இருக்கிற நேரத்திலே குறை எதுனா இருக்கிறதா? உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. என்ன காலத்தாமதமாக வருகிறாய்? ஓகாரு வண்டி எதிர்மோடி ஏறுது. 4வது போட்டு நானு மணல் வண்டி லாரி ஏற்றி மாத்து போட்டி அடி வாங்குற வயிற்றுக்கு என்னடா பையா பீ குன்றேன் நான். அவள் வாங்க பீ நான் பச்சை பீ. ஒரு அடிக்கு 2
போனா கூட எங்கேயோ போகும் பொழுது கையில மினி செம்பா குடுக்குறாங்க. ஏன்டா காலத்தாமன்னு கேக்குறீங்க? ஆமா உட்காருங்க. என்ன கேட்டீங்க? என்ன காலத்தாமதம்? இது மாதிரி கோவமா கேட்டா என்ன சொல்லுவாங்களா? நல்லா வச்சு 6 முன்னாடி போட்டு தம்பி ஓடாடா எடுத்து வைடா. தம்பி தான் வச்சுக்கிறாங்க. அது தர்ம கத்தெல்லாம் செலவு பண்ணிருவாங்க சொல்லிட்டு அந்த தம்பி கிட்ட குத்து வச்சுக்கிறாங்க. என்ன காலத்தாமதம்? அங்க என்ன சிரிக்கும்? எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? எதுக்கு சிரிக்கிற? அந்த அக்கா என்ன சொன்னா? ஐயோ சொல்லு, எதுக்கு சிரிக்கிற? ஏன் சிரிக்கிறது ஒண்ணுமே தெரியல. அந்த அக்கா சொல்றாங்க பொட்டை எப்படி அச்சு பண்றாங்க. அந்த அக்கா சொன்னாங்க. அந்த அக்கா ஏன்டா காலத்தம்மன் என்ன மாசம்? ஆடி மாதம். ஆடின முடியல முஞ்சி போய் ஆவணி 2 இன்னைக்கு. ஐயா எங்க ஊர்ல மாறி அக்கா திருவிழா. மாரியம்மன் திருவிழா. அதான் மாறி அக்கா திருவிழா. விதி இல்லாத உங்க ஊர்ல வந்து மாரியத்த திருவிழா. மாரியம்மன் திருவிழா. ஊரு புள்ளா லெவுடியா கட்டி கட்டி லெவுடியோ வானொலி பெட்டி வாயில சொருவி டியூப்லைட் கட்டி அம்மனை சுத்தி சுத்தி வராங்க. வீதிகளா சும்மா சொல்லக்கூடாது. எங்க ஊர்ல நாடகம் வச்சுட்டாங்க. நாவல் புராணமும் சேர்ந்த கதை ஒரு கதை வச்சாங்க. என்ன கதை? என்னடா கதை பையா? உன் தங்கை என் காதலி. கதையில நாடகம் அப்படியே பீரு 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 பீருன்னு ஓடி. பிராந்தி பிராந்தி ஓடலையாமா? இல்ல விஸ்கி விஸ்கி ஓடல. இல்ல ரம்மு ரம்மு ஓடல. நாடகம் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா ஒரு ஆனந்தமா ஒரு உற்சாகமா. மணி 5 ஆச்சு. ஜோனு மழை. எங்க வீட்டுல மொத்தம் 5 பேர். 5 பேர் யாராருமா? நானு, என் பொண்டாட்டிய, என் மனைவிய, என் காதலிய, மை ஒய்ஃப். யாரு சொன்னது? எல்லாமே ஒண்ணுதான்டா. யார் சொன்னது? என்னை கேட்டுதுன்னு 4 பேர்கிட்ட நீ போய் சொல்லு. இங்க வா. எப்படி? என்ன ஒரு ஆள் விட்டுரு. பொண்டாட்டினா யாரு தெரியுமா? அப்பா அம்மா பார்த்து வைக்கிறாங்க பாரு, அவங்க தான் பொண்டாட்டி. மனைவினா யாரு தெரியுமா? நோட்டீஸ் வச்சு திருமணம் பண்றாங்க பாரு, அவங்க எல்லாம் மனைவி. காதல்னா காலேஜ்ல லவ் பண்றாங்க பாரு, அதெல்லாம் காதல். மை ஒய்ஃப்னா அப்பா அம்மாக்கு தெரியாம இழுத்துன்னு போய் லோட் ஆக்கி கல்யாணம் பண்றாங்க பாரு, அதெல்லாம் மை ஒய்ஃப். வீட்டுக்கு போனேன். ஊர்ல எங்க ஊரு தான் பெரிய வீடு. ஒரு 20 சதவீதம் இருக்குமா? பட்டாள்னு குத்துருவேன். 20,000 ஒரு வீடுன்னு சொல்லின்னு வர. ஏண்டா ஒரு 30 வீடு அப்பால ஒரு 50 சதவீதம். நான் மூத்தத்திலே மூட்டாது நீ. அது வேறயா? ஏண்டா ஒரு 70 இருக்குமா? அது மாதிரிதான் கார வச்சிருப்பான். ஒரு 100. அது தண்ணிக்கு தாளம் போட வந்துக்கிறான் பாரு உள்ள, அவன் வச்சிருப்பான். ஏண்டா பையா, இது போனா போட்டோம். சென்னையிலே மவுண்ட் ரோட்ல இருக்கின்றது எல்ஏசி பில்டிங். அவ்வளவு பெருசு இருக்குமா? அது சென்னையில மவுண்ட் ரோடு எல்ஐசி மவுண்ட் ரோடு எல்ஐசி ஏண்டா எல்ஐசி பில்டிங் அவனு பாத்ரூம். நான் பெரிய பணக்காரன். வசதி வந்துட்டா நான் தர மாட்டான். அதனால உனக்கு தர மாட்டேன். இப்ப ஏன்னா கொஞ்சம் வசதி ஏறி போயிடுச்சு. இப்ப உங்களுக்கு பணக்காரன் இது மாதிரி நிக்க வச்சு பேசலாம். அவர் இங்கேயா இருக்குது? இது மாதிரி பணக்காரன் நிக்க வச்சு பேசலாமா? ஐயா சாரு நானா பணக்கார சொன்ன என்ன எப்ப பணக்காரமா பண வசதி உள்ளவன். வசதி உள்ளவன் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அவர் சொல்றது எல்லாம் சரி. நன்னன் நன்னாம் ஓ ஆகணுமா மகாராஜியா கல்யாணம் சாப்பிடுறியா? சாமுவல் புரியுமா? இது ஒண்ணுக்கே போதும். ஏய் எட்ராவா பணக்கார சொன்ன எடுக்கணும்.
யாரு பணக்கார கிட்ட வராத பீ நாத்தடிக்கு எடை போ என் மேல எடை போடா கை கட்டு வாயப்பத்து சூத்தப்பத்து பையனோட ஓடியா என்ன சாணியா மெரிக்கிறீங்க நீதானா ஓடி வாடி என்று கூறினாய் விறுவிறுப்பா ஓடா என்ன ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க இங்க நீதானே சொன்ன சரி நான் யாரு பணக்கார ஐயா கையை பிடி ஏய் வேலைக்கார பையன் பணக்காரன் சொன்ன அதுக்குதான் ஆபரேஷன் பண்ணுவேன் சுகர் வந்தவனா கப்பல்ல சேர்த்துனா நாங்களாம் போடுவேன் நான் ஆபரேஷன் பண்ணுவேன் நான் சுகர் வந்தவன் உன்னை சொல்ல உள்ள ஒரு சுகர் பேஷண்ட் ஐயா யாரு பணக்கார ஐயா கையை பிடி ஏய் பொறுமை 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 போற தொடர்ந்து நாடு வீட்டு கூட அனுப்ப மாட்டீங்க கையை பிடிச்ச குஞ்சி காலை பிடி ஏய் காலை குஞ்சு பிடி பொறுமை பொறுமை நல்லா முடியாதா ஜாத்தி எடுத்தா வாங்க மாட்டேன் இப்படிதான் அடிக்கணும் என்ன சரிங்க அதெல்லாம் பெரிய இதுல பாவியா ஐயா கைப்பிடி காலப்பிடி காலப்பிடி கைய பிடிச்ச காலை பிடிச்ச உன் சௌகரியம் வேற நெஞ்ச 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 ஏய் தப்பா சொல்லுவன அதானே என்ன ஜி ஆக்குவாங்க எவ்வளவு பெரிய வீடு நான் உன்னைய கேக்குறேன் ஒரு ஆளு உள்ள போனா இரு மூத்திரம் வர மாதிரி இருக்கு எங்க போற வந்தா இதே ஒரு மூத்தனா ஏறி ஆகணும் முருக பெருமானே நீ கோயில தான் உக்காந்துக்கிறியா இல்ல லீவ் போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போயிட்டியா என்ன கேள்வி ஆகும் பெரிய ஊடுமா ஒரு ஆள் உள்ள போனா இரு டீ வந்துதான் எங்க வந்து ஏய் ஒண்ணு கூட மூணு இல்லையே சரி விடு ஒரு ஆள் உள்ள போனா வாடா ஒரு ஆள் வெளில வந்துடணும் ஏய் 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 ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு உள்ள போனா உள்ள நல்லா கேட்டுங்க எல்ஏசி பில்டிங் மாதிரி அவன் வீட்டு பாத்ரூம் இருந்தா நான் எதுக்கு இங்க கூத்தாட வரப்போறேன் சொல்ற கம்யூனிட்டிக்கு தான் அறிவு கிடையாது கேட்கற கம்யூனிட்டிக்கு அறிவு கிடையாது அப்ப நான் கம்யூனிட்டியா நான் கம்யூனிட்டியா ஏதோ வம்பு வைக்க போறேன் ஏன் ஏதோ வம்பு வைக்க என்னடா போறேன் பாம்பு முட்டை 2000 வச்சுக்கிறேன் எங்கம்மா முட்டை மேலேயே பாம்பு பார்த்து எங்க? நீ அடிக்கணும் என் பாம்பு கிளம்பணும் அது விஷத்தை இப்ப காக்கணும் அப்புறம் நீ மூடணும். ஏய் முடியல செத்து போ இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு டேய் ஓ என்னுடைய தாயாதிகளை கருவரத்தவன் யார் தெரியுமா ஓ ஓவா அது என்ன ஓவனா என்ன இவன் மூஞ்ச பாருங்க இவன் மூஞ்ச பாருங்க இந்த புது வீடு கட்டினா பழைய சொக்கா பழைய பேண்ட் நல்லா வெக்குல நுந்தி ஊரா ஒரு கொம்பு சொருவி சூத்துல சொருவி திஷ்டி பொம்மை மாதிரி இருக்கிறான். ஒரு கத்திரிக்காய் தோட்டத்துல வச்சா ஒரு கத்திரிக்காய் காணாம போகுது ஒரு வெண்டைக்காய் தோட்டத்துல வச்சா ஒரு வெண்டைக்காய் காணாம போகுது அப்படியே திஷ்டி பொம்மை மாதிரி இருக்கும் பொம்மை மாடையா டேய் என்னுடைய தாயாதிகளை கருவரத்தவன் யார் தெரியுமா அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் வைகுந்த வாசன் பார்க்கடல் வாசன் கரிமுஜ பயல் எடப்பயல் மடப்பயல் மாமியை பெண்டானவன் மத்தால் அடிபட்டவன் பொறங்கால பிடிச்ச பையன் அவனை சிறைபிடிக்க வேண்டுமானா இப்போது திக்குவிஜயம் செல்ல வேண்டும் திக்குவிஜயம் செல்வதற்கு முன்பதாகவே இப்படியே சென்றால் திக்குவிஜயத்தில் அவர்களை பிடிக்க முடியாது இப்போது எங்கே செல்ல வேண்டும் இமாச்சலம் செல்ல வேண்டும் பரமனை காண வேண்டும் வேண்டிய வரங்களை பெற வேண்டும் வரங்களை பெற்ற பிறகு தேவர்களை சிறைபிடிக்க வேண்டும் புறப்பட்டு ஓடு. ஓம் நம சிவாய நமக யாரா இதுல புடிங்கி வச்சா ஆபத்துக்கு பாவம் கிடையாது
வச்சா என்ன நம்ம தானே நான் கூடமா கம்முனு ரவுனர் रसका कर रहा है சரவண எங்க அப்பா சரவணன் கொப்பனா என்னடா எங்க குரு சாமிக்கு தேன்கனி ஓடுறானா சட்னிக்கு ஓடிக்கிற மாதிரி சூத்தூரா ஓடிக்கிறேன் வேன்ல ஒரு 4 இட்லி வாங்கி வந்து வச்சுக்கிறேன் அதனால காலையில சட்னி அரைச்சி சாப்பிடலாம் தான் இப்படி முன்னவா இப்படி வா இது என்ன ஆட இதுதான் பாடுவா பால்வாடியா மாலை தின்னாங்க என்ன மடை கட்டுற என்னடா மடை கட்டுற ஏத்துரு ஏத்துறா என்னடா ஆடனை கேட்டா பாடுவாரை எழுதுறே இந்த மாலை என்ன நீ கைத்துல போடுங்க என்ன கூந்தல்ல வேற பூ முடிச்சு வந்துக்கிற எவ்வளவு நாளா நான் பெண்ணி உணர்ந்துட்டேன் எப்பொழுது ஒரு மாசமா ஒரு மாதமா இதுக்கு தலைவர் யாரு தலைவர் குட்பாய் அதை இருக்கு பாரு எங்க குரு யாரு தாதி தாதி தாஜி தாஜியா கூட சேர்ந்தவங்க யாருன்னா உருப்பட்டுக்கிறீங்களா சரி அப்படி என்றால் இப்போது ஈசன் இடத்திலே வரம் பெற வேண்டாம் இந்த ஆடை இன்னொரு முறை என் கண் முன்னே நீ கட்டிக்கிட்டு வரக்கூடாது அடிக்காத உள்ள ஆடுன்றேன் அடிக்காத ஏந்திரு 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 சொல்லிட்டு ஏந்திரு ஏந்திரு ஏய் ஏந்திரா சொல்லுதே
போகுது நான் எதுவும் காட்டலையே. ஏண்டி, நம்ம தேடி வந்த பாதாள கோட்டையை ஆளக்கூடிய மாயாசுரனை பார்த்துட்டேன். பாத்துட்டீங்களா ஆமா. அண்ணா அழகா பறக்கா ஏய், இங்க பார்த்து யாரும் மீசை. ஐயோ ஐயோ, அவர் உதடு அவ்வளவு அழகு. ஏண்டி, அவர் வாயோட வாய் வைத்து ஒரு முத்தம் கூட பார்க்கலாம். ஏண்டி, மாயாசுர மாமா. ஓம் நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக. என்னங்க? ஓம் தடவி 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 தடவி. ஓ புடி 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 புடி. ஏங்க மாயாசுர மாமா? ஓம் சதாசிவா சதாசிவா சதாசிவா. கல்யாணத்தை கடாசுவான் 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 மரி ஹரி 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 ஹரி. உனக்கு போலியா போய் கேளு. ஓம் கடக மடக சடக. நான் சும்மா போவேன். ஏங்க, பாதாள கோட்டையை ஆளக்கூடிய மாயாசுரன் மாமா, அழகான கன்னி பெண்கள் ஓடி வந்திருக்கின்றோம். எங்களை கட்டித்து முத்தம் தர மாட்டாயா? கண் விழித்து பாருங்கள் மாமா, அழகான கன்னி பெண்கள். இப்போதே கண் விழித்து பார்க்க முடியாது. ஏங்க? நாங்க பாம்பேக்கு போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டோம். யார் இருங்க? சிசர் கட்டி ஐயோ, தாய்மா கையா டாக்டர் கையா? தாயமா கை தான் போட்டோம். நீங்க மட்டும் போனீங்களா கூட வேள்வி வந்துச்சு. ஆண்டி, அவளுக்கு என்ன கை போட்டாங்க? அவரு டாக்டர் கை. டாக்டர் கையா? சிசர் கட்டி. ஏங்க மாயாசுரன் மாமா, அழகான கன்னி பெண்கள் எங்களை கட்டித்து முத்தம் தர மாட்டாயா? கட்டி அணைத்து முத்தம் தர முடியாது. ஏன்? நாங்கள் பகுதியில் இருக்கிறோம். ஏன் அண்ணக்குள்ள இல்லையா? நாங்கள் வேறு இறங்கிட்டோம். என்ன பேரு? சல்லி வேர். ஏன் ஆணி வேறு இறங்கலையா? அது ரொம்ப தடியா இருக்காது, உங்களுக்கு தான் பிடிக்கும். ஏங்க மாயாசுரன் மாமா, ஓ. கண் விழித்து பாருங்கள், காசி வார்த்தை சொல்லுங்கள், கட்டித்து முத்தம் கொடுங்க மாமா. ஆமா, நாங்க தேடி வந்த பாதாள கோட்டையை ஆளக்கூடிய மாயாசுரன் நீங்களாங்க? மாயாசுரன் ஆமா. நான் இல்லை. இல்லையா? அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன அமைச்சர்? போக்குவரத்து துறை அமைச்சரா? இல்ல பினான்ஸ் அமைச்சர். பைனான்ஸ் கொடுப்ப, இதுக்கப்புறம் பைனான்ஸ் கொடுப்பேன். பைனான்ஸ் அமைச்சர் நான் இல்லை. ஆ, அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இளவரசர். இளவரசருக்கு இளவரசர் நான் இல்லை. நான் இல்லையா? அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்காரன். ஐயோ, காவல்காரரா? என் கூந்தெல்லாம் போயிடுச்சு. ஏண்டி, மாயாசுரன் அவர் கிடையாதா? ஆமாடி நம்ம தேடி வந்த பாதாள கோட்டையை ஆளக்கூடிய மாயாசுரனை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக தவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அருமை மீசை. அழகு பார்வை. அவர் பார்வை உன்னை ஏண்டி, அந்த மாயாசுரன் வாயோட வாய் வைத்து ஒரு முத்தம் கொடுத்தார்கள். அதெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன் அக்கா இருக்கிறாங்க அப்படியா? ஏண்டி, இவர் தவத்தை கலைத்து விட்டார். அப்படியா? பேசிக் கொண்டிருந்த தவத்தை கலைக்க முடியாது. தேவலோகத்தில் ஆடுகிறோம் நாட்டியம். இந்த நாட்டியத்தை இந்த மாயாசுரன் முன்னதாக காண்பித்து நம்ம அங்காசுரனை காண்பிக்க வேண்டும். அப்படியா? அவன் தவக்குலத்தை கலைக்க வேண்டும். ஏண்டி எப்படிடி அது என்றோ திட்டமிடலா, இரவாத கண்ணிகளா. அது நறுக்கி பதில்கள நவரத்தின மாளிகளா. அதுக்கு பாட்டு அவரவர் ஒரு புளியங்கொம்ப பார்த்து ஜாண்டி, இழுத்தாலே இழுங்கடி. இவனை மாதிரி ஒரு சுத்தமான இழுச்சவாய பார்த்து ஜாண்டி, இவர் ஊப்புருஷன் அல்ல. இவர் நானூறு பேர்.
அது சேர்ந்து சோதா அது சேர்ந்து சோதா இந்த சோதனை கையில கமல கட்டு 20 அணிந்திருக்கிறது காவி சட்டை இருக்கத்திலே நீங்க தான் முழு போட்டீங்களே.
சத்தியமா நான் கிடையாது. நீ என்ன வேலை செய்யுந்த? நான் வந்து காவல்ல தான் இருந்தேன். ஷார்பா ஜாக்கிரதையா இருந்தியா? அப்படி இருக்க நேரத்திலே மலர்கள் உதிர்ந்திருக்கிறது, பெண்கள் நடமாட்டம் இருந்திருக்கிறது, என்னுடைய தவணிலே கெடுத்திருக்கிறது. அப்படி இருக்க நேரத்திலே என்னுடைய தவணிலே கெடுத்தது யாராக இருக்கும்? அதெல்லாம் தேவர்கள் சூழ்ச்சியாக இருக்கு. இருக்கட்டும். நீரோடைக்கு சென்று நீராடி விட்டு மீண்டும் தவநிலையில் அமர வேண்டும். அப்படியாகட்டும், புறப்படுங்கள். ஆடும் பாம்பை அண்ணன்